ஒரு பெருமைன்றது இருக்கும். நமக்கு இருக்க மாதிரி இல்லாதா? நமக்கு ஒரு பெருமை இருக்கும். ஆனால் அந்த பெருமைனாலே தான் நம்ம விழுந்து போகிறோம். நமக்கு ஆசீர்வாதம் தடை ஆகிறது என்னன்னா நம்ம பெருமைனால தான். அதே இந்த உலகத்துக்கு வந்த இயேசு, இந்த உலகத்தை சிருஷ்டித்த இயேசு, இந்த உலகத்தை உருவாக்கின இயேசு வந்தார். ஆனால் அவருக்கு எங்கேயாவது பெருமை அவர் பட்டாரா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவருக்கு பெருமையாக இருந்ததுன்னு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இவங்க மேலே பொறாமைப்பட்டாருன்னு பார்த்துருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இந்த ஜனங்களை மேலே கோவப்பட்டார். எதுக்காக கோவப்பட்டாருன்னா, சதுசேயர் பரிசேயர் மேலே கோவப்பட்டாருன்னா, கற்பனையின்படி நடுக்காமல் இருக்கிறனால தான் கோவப்பட்டார். ஆனால் அவர் ஒரு ராஜாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனாலும் எந்த இடத்துல கூட வேதத்தை இத்தனை வாட்டி நான் படித்தா கூட அவர் பெருமை இருந்தது அப்படின்னு நான் பார்க்கல. ஆனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நமக்கு என்ன ஆகுதுன்னா பெருமை வருது. அந்த ராஜா எப்படி வேணாலும் அவர் வந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் எல்லாரும் நேசித்தவராக இருந்தார். ஆனால் நம்ம ஹிருதயங்கள் எப்படி இருக்கிறது? எல்லாரும் நேசிக்கிறோமா? எல்லாருமே அன்பு செலுத்துகிறோமா? நினச்சி பாருங்க. இல்லை. சரி, எல்லார் மேலே அன்பு செலுத்தினாலும் பரவாயில்ல. இந்த உலகத்தை உருவாக்கி உனக்கு சுவாசம் கொடுத்து உன்னை உருவாக்கின தேவன் மேலே அன்பு செலுத்துக்கிறோமா? நினச்சி பாருங்க. அவருக்கு நம்ம அன்பு செலுத்துக்கிறோமா? அவர் கற்பனைப்படி நாம் நடுக்கிறோமா? அவர் தேடுறவங்களாக நாம் இருக்கிறோமா? அவங்களை நேசிக்கிறவங்களாக நாம் இருக்கிறோமா? அவர் சொல்கிறது கீழ்ப்படுறவங்களாக நாம் இருக்கிறோமா? ஏன் நாம் இன்னும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம்? அவர் ஆசீர்வதிக்க அவரால் முடியாதா? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தானே. ஏன் நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம்? ஏன் நம்ம கோபமாக இருக்கிறோம்? ஏன் நம்மளுக்கு பொறாமை வருது அப்படின்னா அது பெருமை. தேவன் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பெருமை உள்ளவனுக்கு நான் என்ன பண்ணுறேன்? எதிர்த்து நிற்கிறேன். தாழ்மை உள்ளவனே ஆசீர்வதிக்கிறேன்றார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கு தாழ்மை இருக்கணும். உன்னை நீ நேசிக்கிறது போல பிற நீ நேசியன. நான் பார்க்குறேன், நல்ல பணக்காரங்க, ஊழியம் செய்கிறவங்க எவ்வளோ தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்க்கும்போது நான் 18-19 வருஷம் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல பெரிய பெரிய ஊழியக்காரங்க, நல்ல பணக்காரங்களாக இருக்கிற ஊழியக்காரங்க அவ்வளோ தாமதமாக இருப்பாங்க. அப்படி ஜனங்களை நேசிப்பாங்க, அவங்கள அன்பு செலுத்துவாங்க ஜனங்களை மேலே. கொஞ்சம் சிலர், எல்லாரும் நான் சொல்லலை, கொஞ்சம் சிலர். ஆனால் கொஞ்சம் சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, ஆனால் யாரும் நான் வேதனைப்படுத்துகிற மாதிரி நான் பேசலை, மன்னிச்சுக்கோங்க. என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா என்னை மட்டும் சொல்லிட்டாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லாதீங்க. எதுவுமே இல்லாமல் வேலை செய்து கொண்டு சாப்பிட்டு ஒரு மாதம் கம்பெனி மூடிட்டாங்கன்னா கஷ்டம். ஒரு மாதம் கம்பெனி மூடிட்டாங்கன்னா வாடி கட்ட முடியாது. ஒரு மாதம் கம்பெனி மூடிட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஃபீஸு கட்ட முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இருக்கிற ஒரு பெருமை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, கீழ்ப்படியாமல் இருக்கிற வாழ்க்கை. தேவன் சொல்கிறார் அதெல்லாம் வேண்டாம். அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதா? இருக்கக்கூடாது. நம்ம தாழ்மையோட, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதுபோல் தாழ்மையோடு நம்ம இருக்கும்போது அவரால் ஆசீர்வதிக்க முடியும். எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நமக்கு கொடுக்க அவராலே முடியும். ஏன்னா நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற காரணம் என்ன? நம்ம பெருமைனால, தேவர் நம்ம தேடாமல் இருக்கிறனால, அவர் கற்பனைப்படி நடுக்காமல் இருக்கிறனால, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம்? கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சகோதரனே, அதனால் தேவனுக்கு நம்ம முன்பே உள்ளவர்களாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாள் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது கண்டிப்பாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது 3 நாள் உபவாச ஜபத்தில் தேவன் ஒவ்வொரு காரியங்களும் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனை. எப்படின்னா, நீங்கள் பாருங்கள், ராத்திரியில் இங்கே ஒரு காரியம் நடந்தது பார்த்தீங்களா? நேற்று ராத்திரியில் தூங்கவே இல்லை. அந்த சவுண்டில், சத்தத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரிங்களா? அந்த சத்தத்தில் நான் தூங்கவே இல்லை. இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், சிருஷ்டித்த தேவன், ஆனால் அவர்னு விட்டுடுறாங்க. யாரையோ என்ன பண்ணுறாங்க? ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவர் எவ்வளோ வேதனைப்படுவார் நினச்சி பாருங்க.
காலில் செப்பல் இல்லாமல் வெயிலில் நடந்து போகிறாங்க. ஒரு காலத்தில் நாம் கூட அப்படி இருந்தோம். நம்ம கண்கள் மனக்கண்கள் தேவன் திறந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் எப்படி வேதனைப்படுவார். நான் படுத்திருக்கிறேன், ஆனால் அந்த சத்தம் கேட்கும்போது நீங்கள் எது நினைச்சாலும் பரவாயில்லை, கத்தி 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 நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கத்தி கத்தி நான் அழுவுற ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரோட ஹிருதயம் எப்படி துக்கப்படும் பாருங்களேன், எப்படி துக்கப்படும். இந்த உலகத்தை உருவாக்கினேன், இவ்வளோ நான் உருவாக்கினேன், இது ஒரு சகோதரன் நான் உருவாக்கினேன், இந்த உலகத்தெல்லாம் நான் உருவாக்கினேன், உங்கள் தேவைகளெல்லாம் நான் சந்தித்தேன், என்ன சுவாசம் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. ஆனாலும் என்ன ஆராதிக்காம யாருனோ ஆராதித்து கொண்டு பாடி துதித்து கொண்டு அவனை சந்தோஷப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போது அவர் எவ்வளோ வேதனைப்படுவார் பார்த்தீங்களா. எரேமியா, எசேக்கியேல், இந்த புக்கெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்போது அவர் இஸ்ராவேல் ஜனங்களை தவறுகளை செய்யும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்லி சொல்லி பார்க்குறாரு, திருந்தி பார்க்குறாரு. தண்டனை கூட கொஞ்ச நேரம் கொடுக்குறாரு, கொஞ்ச நாள் கொடுக்குறாரு. ஆனாலும் மறுபடியும் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அணித்து கொள்ளுக்கிறார். என்ன பிள்ளைங்க தெரியாமல் தப்பு செஞ்சிட்டான், தெரியாமல் பேசிட்டான், தெரியாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த புக்கெல்லாம் நீங்கள் படித்து பாருங்க. அப்படி அணித்து கொள்ளுகிறார், நேசிக்கிறார் தன் பிள்ளைகளே. ஏன்னா தன்னை சாயலாக சிருஷ்டித்தார், தன் ரூபமாக சிருஷ்டித்தார். ஒரு ஆத்மா கூட வீணாய் போகக்கூடாதுன்றது அவரோட நோக்கம். என்னை பிள்ளைங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நேசிப்பாங்க, என்னை நேசிப்பாங்கன்றது அவர் நோக்கம். என்னை தேடி வரவாங்கன்றது அவர் நோக்கம். விழுந்துட்டாங்க, ஆனாலும் மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் உயிர்த்து அவர் எழுப்புறேன். நான் விழுந்தாலும் எழும்புவேன், என் பிள்ளைங்க விழுந்தாலும் எழும்புவாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நாளும் உன்னையும் என்னையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த சத்தம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வேதனை. கத்தி கத்தி ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், அழுவுறேன். நான் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை உருவாக்குனீங்க, ஆனால் யாரையோ மகிமைப்படுத்துகிறாங்களே ஆண்டவரே, உங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனை, நீங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அப்படி ஒரு வேதனைப்பட்டேன். அதுபோல் அதை தேவன் என்ன பண்ணுறேன்னா நானும் நீயும் செய்கிறான் அந்த காரியங்கள் அவர் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நான் தானே உருவாக்கினேன், உன்னை நான் தானே தெரிந்து கொண்டேன், எனக்காக நீ என்ன செய்கிற? சத்தியம் தெரியாதவன் எப்படி எப்படியோ இருக்கிறானே, எப்படி எப்படியோ கனப்படுத்துகிறாங்களே, ஆனால் என்ன நீ எப்படி கனப்படுத்தி கொண்டு இருக்கிற? அந்த தேவனை கேட்கும் போது நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அதுபோல் நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும், அவர் கற்பனைப்படி நடக்கணும், அவர் நம்ம தேடணும், அவர் முகத்தை நம்ம பார்க்கணும். அவர் சந்தோஷமாக, எப்பொழுது அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கணும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க என் தேவன் சந்தோஷமாக இருக்கணும்? என மூலமாக சொல்லுங்கள், என மூலமாக என்னை உருவாக்கின என் தேவன் நான் வேதனைப்படுத்த மாட்டேன். அவர் சந்தோஷம், நான் செய்கிற காரியங்களில் சந்தோஷப்படணும். என் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நான் செய்ய மாட்டேன். என் தேவன் மறுபடி கண்ணீர் விட மாட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு சிஷ்யர், இது ஒரு விதுவே, அவன் என்ன பண்ணுறன்னா ஒரே ஒரு மகனை செத்து போயிட்டாரு, பாடியில் தூக்கி கொண்டு வர்றாங்க, ஏசு போகிறாரு, அந்த விதவை கண்ணீர் பார்க்குறாரு, அந்த கண்ணீர் கூட அவரால் சகிக்க முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, பாடி தொட்டார், வாலிபன் பிழைத்தான். அப்படி இரக்கமுள்ள தேவன் நம்ம தேவன். லாசர் மரித்து 3ஆவது நாள் 3 நாள் ஆயிடுச்சு. மரியாள் கண்ணீர் விடுறாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு கூட சேர்ந்து என்ன பண்ணுறாரு, சந்தோஷப்பட்டாரா? நான் தேவன், இந்த உலகத்தை உருவாக்கினவர் நான் அப்படின்னு சொன்னாரா? என்ன செஞ்சார்? கண்ணீர் விட்டார். அவர் என்ன பண்ணுறாரு? கண்ணீர் விட்டார். அதுபோல தான் இன்னைக்கு கூட உங்களுக்கு கண்ணீர் பார்க்குற தேவன், உங்களுக்கு கண்ணீரை தொடிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனோட புள்ளிகளான நீயும் நானும் எப்படி இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஆண்டவரே, இனிமே என்னாலே நீங்கள் கண்ணீர் ஓடக்கூடாது. ஒப்பு கொடுக்கலாமா பிரதர்? ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவே, அவர் பேர் சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே, என்னாலே, பேர் சொல்லுங்க, உங்கள் பேர் ரத்னா என்ற என்னாலே உங்கள் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதப்பா.
உங்களுக்கு விரோதமான காரியம் நான் செய்யக்கூடாதுப்பா. அது என்ன நடந்தாலும் சரி சுவாமி, உங்களை நான் வேதனைப்படுத்துகிற மாதிரி நான் நடந்து கொள்ள மாட்டேனப்பா. உங்களுக்கு கண்ணீர் விட நான் விடமாட்டேன் ஆண்டவரே. இதுவரை நான் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தால் என்னை மன்னியுங்க ஆண்டவரே. இனிமே என் தேவனுக்காக நாங்கள் வாழணும் சுவாமி, உங்களுக்காக நான் வாழணும் சுவாமி. அந்த ஸ்லாகியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நாமத்தினால பிதாவே, ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் நம்மளுக்கு கண்ணீர், நம்மளால் தேவனுக்கு கண்ணீர் விடவே கூடாது. ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இப்போ நம்ம 2 வாரமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். என்ன பார்த்துட்ருக்குறோன்னா, உலகத்தில் சம்பாதிக்க போன்ற ஒரு முடிவு என்ன, உலகத்தில் சம்பவிக்க போகின்ற முடிவு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் எப்படி இருப்பாங்க நம்ம பார்த்தோம். உயிரோடு இருக்கின்ற நாமம் எங்கே போவோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த 3 காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் அந்தி கிறிஸ்து ஆட்சி, 4வது அந்தி கிறிஸ்து ஆட்சி கூட நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பார்த்துருக்குறோம், அந்தி கிறிஸ்து ஆட்சி கூட பார்த்துருக்குறோம். அதே போல் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்து கூட முத்திரைகள் 6 முத்திரைகள் வடிக்கும்போது இந்த பூமியில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? சரி, இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது அதே வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தை மட்டும் எடுங்க. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்பேன். பின்பு வைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். அதற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். எத்தனை மாதம்? 42 மாதம் பரிசுத்த ஸ்தலத்தை மிதிப்பார்கள். அப்புறம் என்னுடைய 2 சாட்சிகளும், என்னுடைய 2 சாட்சிகள், அது கவனமாக கேட்கணும். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டை வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1024 அளவும் 1220 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? இந்த 2 சாட்சிகள் யார்? போதும் இருங்க. இந்த 2 சாட்சிகள் யார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதுனா, ஒருத்தர் சொல்கிறாங்க எலியா மோசேன்றாங்க, கொஞ்ச சிலர் சொல்லுங்க எலியா ஏனோக்குன்றாங்க. இந்த 2 சாட்சிகள் எலியா மோசேன்னு கொஞ்ச சிலர் சொல்கிறாங்க, எலியா யோனேக்குன்னு சொல்லி கொஞ்ச சிலர் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எலியா ஏனோக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷன் பிறந்தா ஒரு நாள் சாவு இருக்கணும், செத்து தான் அவர் எழுமணும். அதனால் அதில் வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் என்னென்னா, மரணம் அடைந்து இந்த உலகத்தில் பிறந்த மனுஷன் ஒரு வாட்டி மரணம் அடைந்து 2வது வாட்டி அவர் எழுமணும். அதனால ஏனோக்கு எலியா அப்படின்னு சொல்லி கொஞ்ச சிலர் சொல்கிறாங்க. அது கூட நானும் கூட அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா மோசே மரணம் அடைந்தார், ஏனோக்கு எலியா தான் மரணம் அடையல. அவங்க 2 பேர் என்ன பண்ணார்? ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவர் ஆண்டவரோட நடந்து கொண்டிருந்தார், அதனால ஆண்டவர் அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது 2 சாட்சிகள் இந்த உலகத்தில் மறுபடி வரப்போகிறாங்க. அவங்க 2 பேர் எத்தனை நாள் அவர் சத்தியத்தை சொல்கிறாங்க ஜனங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். 11வது அதிகாரம் முழுவதும் 1220 நாள் அப்படின்னா 3 வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 வருஷம் தானே. இப்போ 1220 நாள் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவரை பற்றி சத்தியத்தை சொல்கிறாங்க. 60 நாளா? 1260 நாள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சத்தியத்தை சொல்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு? சத்தியத்தை சொல்கிறாரு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, மிகவும் ஆவலோடு யுத்தம் பண்ணி அவைகளை ஜெயித்தார், அவர்களையே கொன்று போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறார்? சத்தியத்தை சொல்லும்போது யாரும் ஜனங்கள் என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. கேட்காம அவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா கொன்று போட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3 நாள் அது என்ன பண்ணதுன்னா அந்த வீதியிலவே அந்த பணங்கள் இருந்தது.
3 நாள் அந்த பணங்கள் எல்லாம் வீதியில் இருந்தது. எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் அப்போ அவங்க செத்து போனது, அவங்களை கொன்று போட்டதுனாலே இவங்க எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களாம். என்னென்ன இவங்க எப்போ பார்த்தாலும் இது சத்தியம், இப்படி நடு அப்படி நடு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்களே, இதெல்லாம் சும்மா, இவங்க சொல்கிறதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சு யாரும் கேட்காம அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, கொலை பண்ணிட்டாங்க. 3 நாள் அந்த சரீரம் என்ன பண்ணுது, அது வீதியிலவே இருந்தது. 3 நாள் என்ன பண்ணிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரம் 7 12 படிங்க. 11வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 11. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து தோன்றுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி, பாருங்க, எங்கிருந்து தோன்ற மிருகம், பாதாளத்தில் இருந்து தோன்றுகிற மிருகம் அவரோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடைக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானவார்த்தமாய் சொல்லப்படும். பாருங்க, அந்த 3 பேர், அவங்க 2 பேர் என்ன பண்றாங்களா, கொலை பண்றாங்க. அது முருகம் இங்கிருந்து வரதுனா பாதாளத்திலிருந்து ஏறி வந்து அந்த 2 பேர் என்ன பண்ண, கொலை பண்ணி அந்த சடல்கள் 2 நாள் 3 நாள் என்ன பண்ண அந்த தெருவில் இருக்கிறது. ஆனால் அப்போ அந்த நாட்கள் எப்படி இருக்கோம்னா, சாதோம் கோமேர் எகிப்து என்ற போல இருக்குமா. சாதோம் கோமேர் பட்டம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஆதியாகமத்தில் நீங்கள் படிக்கும்போது சாதோம் கோமேர் பட்டணத்தில் என்ன நடந்தது லோத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. அதே போல் என்ன பண்ணு, வானத்திலிருந்து அக்னி கந்தகமும் எரிந்து அந்த சாதோம் கோமேர பட்டத்தை அழிந்து போட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எகிப்து அப்படின்னு சொல்லும்போது பாவம் குறிக்கிறது. அந்த எகிப்தில் இருந்த அந்த இஸ்ராயேல் ஜனங்கள் என்ன பண்ணாரா, பாவத்திலிருந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த காரியங்களால் நடந்தது. அதுபோல் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அந்த உலகத்தில் 7 ஆண்டுகள் நடைபெறுமா. அவர் என்ன பண்ண, அந்தி கிறிஸ்துவனோட ஆட்சி இந்த உலகத்தில் 7 ஆண்டுகள் நடக்கும். கைவிட்டப்பட்டவர்கள் என்ன பண்ண, கைவிட்டப்பட்டவர்கள் அது 7 யுகங்கள் போல இருக்குமா. அங்கே இப்போது தேவ பிள்ளைகளான நீங்களும் நானும் ஆண்டவரோட வருகை வரும்போது ஆண்டவர் தெரிந்து கொண்டவங்களை எடுத்துக்கொள்வார். மிச்சம் கைவிடப்பட்டவங்களுக்கு ஒரு நாள் கூட அவர் வாழணுன்னா ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவங்க என்ன பண்ண, பூமியிலிருந்து எடுக்கப்படுற வர அவங்க என்ன பண்ணுற கஷ்டம், வேதனை, துக்கம், பஞ்சம், பட்டினி, வியாதிகள், இந்த மாதிரி என்ன பிசாசு அந்த ஜனங்களெல்லாம் பீடித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் வெளிப்படுத்தல் 1:7 வாசிங்க. கிறிஸ்துவின் பாக்கியமான இதோ மேகங்களுடனே வருகிறார், அவர்கள் கண்கள் அவரை காணும். பாருங்க, இதோ அவர் என்ன பண்றாரு, எங்கே வர்றாரு, மேகங்கள் மேலே வருகிறார், எல்லாரும் கண்கள் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமி கோத்திரத்தை எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம என்னாவதுன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் பாக்கியமான வருகையை 1000 வருஷம் அரசாட்சி. இது நம்ம பார்க்கும்போது 1000 ஆனால் அரசாட்சி வரப்போகுது. ஏன்னா இப்போ 2 பேர்னு அவரை கொலை பண்ணாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொலை பண்ணிட்டாங்க இல்லையா, 3 நாள் அந்த தெருவில் இருக்கும் இல்லையா. அப்போது இன்னொன்று நீங்கள் பார்க்கும்போது ஒரு சத்தம் வரது ஆகாசில் இருந்து, நீங்கள் ஏறி வாங்கள். அந்த வசனத்தை நீங்கள் படித்து 11 ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஏறி வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சத்தம் வரும்போது இவர் காலொன்று நின்று அவர் என்ன பண்ணா, சத்தம் கேட்கும் போது ஏறி போகிறாங்க. அந்த ஜனங்களெல்லாம் கண்களெல்லாம் பார்க்குது. அந்த ஜனங்களெல்லாம் அவர் பார்க்குறாங்க. ஜனங்களுக்கு பயம் வந்து, என்னடா 3 நாள் இவங்க அந்த தெருவில் படுத்து இருந்தாங்களே செத்து போய், ஆனாலும் இப்போ ஒரு சத்தம் வந்து அவங்க எல்லாரும் கண்கள் பார்க்குற மாதிரி அவர் எழுது இதுக்கு வானத்துக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்கள வானத்துக்கு ஏறி போனதுக்கப்புறம் 7 வருஷம் உபதிர காலங்கள் வருது. அந்த 7 வருஷம் உபதிர காலத்தில் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளிப்படுத்தல் 1:7 படி இதோ மேகங்களோடு அவர் வருகிறார். எல்லாரும் கண்கள் அவரை பார்க்கும், குத்தவர்களோட கண்கள் கூட பார்க்கும். அவர் பரியாசம் பண்ணி கேவலமாக பேசி கேலி பண்ணுறவங்களும் சிலுவில் அறிஞ்சவங்களும் எல்லார் கண்களும் அவரை பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆட்டுக்குட்டியானோட 7 ஆண்டுகள் கல்யாண விருந்து எங்கே நடக்கும்னா, பரலோக வானத்தில் நம்மளுக்கு நடக்கும்.
பரிசுத்தவான்களுக்கு அது 7 ஆண்டுகள் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, உங்களும் என்னை எடுத்துக்கொண்டு பரலோகம்னா வானத்தில் மத்திய வானத்தில் அங்கே என்ன பண்ண தேவனோட கல்யாண விருந்தில் நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிறது. சக்கரியா 14:4 எடுத்துக்கோங்க. சக்கரியா 14:4. அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கும் அவருடைய பாதங்கள் பாருங்க, அந்நாளிலே அவரோட பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கின்ற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். பாருங்க, எங்க இருக்குமா? அந்த ஆண்டவர் வரும்போது எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலையில நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். எப்போ? ஆண்டவர் வரும்போது. அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் என்னென்னா, ஆண்டவரோட வரும்போது எல்லாரோட கண்களும் பார்க்கும். அவர் எங்கே வருவார்னு எருசலேமிலே ஒலிவு மலையில் வருவார். அங்கே ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு ஏற்படும். பாதி என்ன வடப்பக்கம், பாதி வடப்பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் எருசலேமில் அந்த மலையில் தான், ஒலிவு மலையில் தான் ஆண்டவர் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே சக்கரியா 14:5 வாசிங்க. 14:5 சக்கரியா 14:5 வாசிங்க. அப்பொழுது மலையின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு அச்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய ஊசியாவின் நாட்களிலே பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். ஒரு நிமிஷம். யூதாவின் ராஜாவாகிய ஊசியாவின் நாட்களிலே பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். அப்போ வரும்போது அவ்வளோ ஜனங்கள் என்ன பண்ண ஓடி போய் ஒளிஞ்சு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ அது 9 வசனம் பாருங்க. 14:9 பாருங்க. 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமி மீது எங்கும் ராஜாவா இருப்பார். பாருங்க, அப்பொழுது என்ன பண்றார் கர்த்தர்? பூமி மீது எங்கும் ராஜாவாக இருப்பார். இந்த பூமியில புது வானம் புது பூமி சிருஷ்டித்து இந்த பூமி எங்கும் ராஜாவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது, வெளிப்படுத்தல 11:15 வாசிங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கு அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜாவாயினா. அவர் சதா காலங்களிலும் ராஜபாரம் பண்ணுகிறார். அதே தானியேல் 7:18 படிங்க. தானியேல் 7:18. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தவான்கள் என்றென்றுக்கும் உள்ள சதா காலங்களும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் வருவார், இந்த பூமியில வருவார். ஆனால் மத்திய ஆகாசத்தில் நீனும் நானும் என்ன பண்ணுறோம்? 7 வருஷம் அவரோட இருக்கிறோம். 7 வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த பூமியிலவே தேவனை கொண்டு வந்து 1000 ஆண்டுகள் என்ன பண்ணுறோம்? தேவனுடைய நீயும் நானும் தேவனுடைய இந்த உலகத்தை நாம் இருக்க போகிறோம். புரிஞ்சுதான்? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்ம மனக்கண்களை திறந்து இந்த காரியங்களெல்லாம் வாசிக்கும் போது தியானிக்கும் போது பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு என்ன பண்ண, நம்ம கூட இருந்து நம்ம மனக்கண்களை திறக்கிறவராக இருக்கணும். மறுபடியும் நமக்கு என்ன தெரியும்னா, நமக்கு முதலாவதாக ஆண்டவர் வரும்போது கடைசி காலத்தில் மத்திய ஆகாசத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாம் கொண்டு போகிறாரு. 7 வருஷம் அவரோட நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் 2 தீர்க்கதரிசிகள் இங்கே வருவாங்க. அவங்கள மரித்துக்கப்புறம் அவங்க மறுபடி உயிரிழந்து போவாங்க. போகும்போது 7 வருஷம் அவரோட இருக்கிற நம்மளை தேவன் இதே பூமியில் கொண்டு வந்து புது வானம் புது பூமி சிருஷ்டித்து அவர் இங்கே 1000 வருஷம் நம்மளை அவர் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 20 1-2 வாசிங்க. வெளிப்படுத்தல் 20
ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் ஒரு தூதன் பாதாளத்தை திறவுகோலை பெரிய சங்கலையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். வானத்தில் இறங்கி வண்டி கண்டேன். பிசாசன் என்றும் பிசாசின்னு பாருங்க, யார் கண்டது இதெல்லாம்? யோவானுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறாரு. ஏன்னா பாதாளத்திலிருந்து அவர் என்ன பண்ணாரு, ஒரு திறவுகோலை கொண்டு வந்து வர்றாரு. அவன் பேர் என்னன்னா பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அந்த 1000 வருஷம் அவன் என்ன பண்றாங்க ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, பாதாளத்தை கட்டி போடுவான். யாரு கட்டி போடுவான்? பிசாசானவனே 1000 வருஷம் பாதாளத்தில் கட்டு போடுவா. ஏன் கட்டி போடுவா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்களை மோசம் போக்குறான். ஜனங்களுக்கு என்ன சொல்கிறான்? மோசம் போக்குறான். நேற்று பார்த்தீங்களா? நேற்று ராத்திரி எத்தனை ஜனங்கள் மோசமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க மனக்கணங்களெல்லாம் கட்டி வைத்திருக்கிற சத்ரு. அதனால தான் இந்த மாதிரி அவனை விட்டுன்னா ஜனங்களெல்லாம் மோசத்துக்குள்ளே கொண்டு போவான், நரக்கத்தை கொண்டு போவான்றதுக்காக தான் அவன் என்ன பண்ணுறான், பாதாளத்தில் கட்டி போடுறாரு. எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 1000 வருஷம். ஏன்னா அந்த 1000 வருஷம் பாதாளத்தில் கட்டி போட்டு மறுபடி பூமியில வந்து உன்னையும் என்னோட அவர் என்ன பண்றாரு, போஜனம் பண்ணிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நடுக்கும். இது ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நடுக்கும். ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய இதெல்லாம் ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த சத்தியங்களுக்குள்ளே நம்ம போகணும்னா பரிசுத்தாவியான நம்ம மனக்கண்கள் திறந்தாலும் மட்டும்தான் அந்த ஆழமான சத்தியங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதுபோல தான் பாதாளத்தில் கட்டி வைத்து அப்போ என்ன பண்ணுறாரு, 1000 வருஷம் இந்த பூமியில் வந்து அரசாளுகிற தேவனாக அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, சாத்தானோட வல்லமையை கட்டி போட்டான். 1000 வருஷம் அரசாட்சியிலே போது பாவம் கிரியை செய்யாது. அவனை என்ன பண்ணாரு, பாதாளத்தில் கட்டப்படும் போது அந்த 1000 வருஷம் என்ன ஆகுதுன்னா, எந்த ஒரு பாவமோ சாபமோ இது என்ன இருக்காது. ஏன்னா அவனு பாதாளத்தில் இருக்கனாலே ஜனங்களை மோசப்படுத்த முடியாது. அதனால் எந்த உலகம் அவரை புறக்கணித்ததோ பாருங்க, இந்த உலகத்தில் அவர் வரும்போது இந்த உலகத்தில் அவர் புறக்கணித்தார்கள், அடித்தார்கள், கொலை பண்ணார்கள். ஹல்லேலூயா. கொலை பண்ணார்கள். அவர் என்ன பண்ணுறாரு, வேதனைப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க, குத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இந்த எந்த உலகம் அவரையை புறக்கணித்ததோ, எந்த உலகம் அவரையை வேண்டாம் என்று சொல்லி சிலுவையிலே அறிந்ததோ, அந்த உலகமே அவருடைய அரசாட்சியிலே மகிழ்ந்து களிக்கூறும். ஹல்லேலூயா. யார் அவரை தூஷித்தாங்களோ, யார் அவங்களை கேவலம் பேசினாங்களோ, யார் அவர் சிலுவையில் போட்டாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்களன்னா அவங்களே அவர் பாதத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. அதுபோல தான் இது உலகத்தில் 1000 அரசாட்சி அப்படின்றது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எப்போ நான் கேட்டேன்னா, ஒரு சாந்தி என்ற ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க 7th டேக்காரங்க. அவங்க என்ன பண்ணால் எனக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்கறதுக்கு வருவாங்க. அப்போ எனக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசு பைபிள் ஸ்டடி கொடுக்கறதுக்கு வருவாங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு காரியம் சொல்லும்போது அது என் உள்ளத்தில் அப்படியே இருந்தது. என் உள்ளத்தில் என்ன ஆச்சுன்னா, அது ஐயோ அப்படியா இப்படி நடக்குமா, கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி அப்படியே எனக்குள்ளே இருந்தது. சரிங்களா? அதுபோல் நம்ம என்னென்னா இந்த வார்த்தைகளை கேட்கும்போது என்ன, நம்மளுக்கு பலவீனம் வரும், தூக்கம் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா இது சத்தியமான வார்த்தைகள், இது ஜீவனுள்ள வார்த்தைகள், இது நடுக்க போகிற வார்த்தைகள், இனிமேல் நடுக்கிற வார்த்தைகள். இதெல்லாம் இதுவரை நடந்தது வேற, இனிமேல் நடுக்கிறது வேற. நடுக்க போகிற காரியங்களுக்கு நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். அப்படி தானே? இப்போ நீங்கள் இந்த வசனத்தை இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வேத வசனம் படிக்கும்போது, ஓ ஆண்டி இப்படி சொன்னாங்க, ஆமாம் இப்படியெல்லாம் இருக்கிறது இல்லையா, இனிமேல் இப்படியெல்லாம் நடுக்கிறது இல்லையா, உங்களுக்கு தோணுமா? தோணும். அப்போ என்னென்னா இன்னும் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள ஞானத்தை தேவனை கொடுப்பாரு. அதனால் இன்னுமே நடுக்கிறது என்ன அப்படின்னா, இதுவரை நடுக்கிறது இல்லை, இனிமேல் நடுக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். சரிங்களா? அப்போ அந்த 1000 வருஷம் என்ன பண்ணா, பிசாசு கட்டுவோம். ஏசாயா 35:1-2 நீங்கள் வாசிக்கும்போது, ஏசாயா 35:1-2 நீங்கள் வாசிச்சுப்பாங்க. 1000 வருடம் அரசாட்சியிலே வந்த அது படிங்கப்பா. 1-2 35:1-2. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து காடு வெளி கழித்து புஷ்பத்தை போல
செழிக்கும். ஹல்லேலூயா. அது மிகுதியாய் செழித்து ஆ. பூரித்து ஆ. ஆனந்த களிப்புடன் பாடும். பாடும். லீபோனின் மகிமையும் லீபோனே மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அவர்களுக்கு அதற்கு அளிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து களிக்குறோமா பாருங்க. காடு புஷ்பங்களையும் போல செழிக்குமா, அது மிருகங்களையும் செழித்து வைக்குமா. அந்த 1000 வருஷம் என்ன, எந்த ஒரு பாவமோ சாவமோ எதுவுமே இருக்காது. ஜனங்கள் எல்லாம் தப்பு செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன, எல்லாமே சந்தோஷம். மிருகஜீவங்களுக்கு கூட சந்தோஷம். ஜனங்களெல்லாம் சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்த்து கொண்டு இருப்பாங்களா. எப்போ ஆண்டவரோட வருகை இங்கே வரும்போது, ஆண்டவர் இங்கே வரும்போது நீ நான் ஆண்டவரோட வருகைக்கு போவோமா? கேள்வி இருக்கா நம்மளுக்கு? ஆண்டவர் வருகையில் இருப்போமா? சொல்லுங்க, ஆண்டவர் வருகையில் இருப்போமா இல்லையா? இது பூமியில் இருப்போமா இல்லையா? டவுட்டா சொல்லணும். டவுட் இருக்கக்கூடாது. நம்ம என்ன ஆண்டவரோட பிள்ளைங்க. ஹல்லேலூயா. நம்ம இருப்போம். சாத்தானை பார்த்து சொல்லுங்க, சாத்தானே இந்த அவிசுவாசம் எனக்கு வரக்கூடாது. நான் ஆண்டவரோட வருகையில் நான் இருப்பேன் இங்கே பூமியில். நமக்கு பயம் வந்துச்சுன்னா இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எது நினச்சி பயப்படுறீங்களோ, எது நினச்சி நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ, எது நினச்சி நீங்கள் ஐயோ இது நடுக்குமா அப்படின்னு அவிசுவாசமாக இருக்கீங்களோ, அது அப்படியே நடுக்குமா. நீங்கள் என்ன பண்ணணும்? நான் தேவனோட பிள்ளை, இன்றைக்கி நான் விழுந்தானோ நான் எழுவேன். என் கர்த்தர் என்னோட இருக்கிறார், எதுக்கும் நான் பயப்படக்கூடாது. கொஞ்சம் சிலர் வீட்டில் புலம்பிகிட்டே இருப்பாங்க தெரியுங்களா. ஐயோ இது அப்படி ஆகுமா, இது இப்படி ஆகுமா, அந்த பிள்ளை ரட்சிக்கப்படுமா, என் கணவர் ரட்சிக்கப்படுமா, அது ஆகுமா, இது ஆகுமா, இது நடுக்குமா, என் கை விட்டு போயிடுச்சு. இந்த புலம்பல், பயம், ஏதோ இதாகிடுமோ, இந்த புலம்பல் இதெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும். இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன புலம்புகிறீங்களோ, உங்களுக்கு என்ன அவிசுவாசம் வருதோ அது உங்கள் குடும்பத்தில் நடக்கும். எனக்கு விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் என் பிள்ளைங்களை ரட்சிப்பார், என் கணவர் ரட்சிப்பார், நான் பரலோகத்துக்கு போவேன், என் வேலை ஆசீர்வதிப்பார், என் கடன் ஆண்டவர் தீர்ப்பார், நான் ஊழியம் செய்வேன், நான் ஆண்டவருக்கு சத்தியத்தை ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவேன், என் தேவனாலே இதெல்லாம் ஆகும் அப்படின்னு நீங்கள் விசுவாசித்தாலே அது நடக்குமா நடக்காதா? நான் ஒரு காலத்தில் நினச்சேன், என்ன ஐயோ ஆண்டவரே எனக்கு பாஷை தெரியாதே, பேச தெரியாதே, நான் இப்படி பேதியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நாள் நான் நினச்சேன். அப்போ நான் பைபிள் ஸ்டடிக்கு போகும்போது அவர் சொன்னார், நீ என்ன நினைக்கிற அதே உனக்கு நடக்கும், அதனால் நீ என்ன பண்ணக்கூடாது, அப்படி நினைக்கவே கூடாது, நான் நல்லா இருப்பேன் இப்போது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாரு. அப்பிருந்து இதுவரை நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். வீடு கட்டும்போது எங்கள் பிள்ளைங்க சொன்னாங்க, சின்ன வீடு கட்டமான்னு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு தேவன் எனக்கு பெரிய வீடு கொடுப்பார். இதெல்லாம் ஒரு விசுவாசம். நான் கேட்டு கொடுக்காம இருக்கிறது ஒன்று நேற்று யாருக்கும் நான் சொன்னேன், கேட்டு கொடுக்காம இருக்கிறது ஒன்று என்னென்னா ஆத்மாக்களை தான் கொடுக்காம இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு விசுவாசம் இருக்கிறது, அவர் சித்தம் ஏதோ இருக்கிறது, அந்த நேரத்தில் அவர் கொடுப்பாருன்றது எனக்கு விசுவாசம் இருக்குது. அவர் சொல்லியிருக்கிறது அந்த வாக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்கிறா ஒரு மனுஷனுக்கு கிடையாது. அப்போ சின்ன வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், எனக்கு தேவன் பெரிய வீடு கொடுப்பார். அம்மா சின்ன ஒரு கார் வராங்க, இல்லை எனக்கு பெரிய கார் தேவன் ஆண்டவர் கொடுப்பார். இதெல்லாம் நான் என்ன சொல்லக்கூடாது. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் தேவன் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். இப்போ கூட நான் கேட்குறது என்னென்னா, எனக்கு ஆண்டவரே 1000 பேர் கொடுங்க, 2000 பேரும் கொடுங்க நான் கேட்க மாட்டேன். நான் இப்போ எனக்கு தேவை என்ன தெரியுமா? ஆஸ்தியோ அந்தஸ்தோ பணமோ நகை எனக்கு தேவையில்லை, என் தேவனை சந்திக்கிறாரு. ஆனால் எனக்கு இப்போ என்னென்னா ஆத்மாக்களை ஆதாயம் படுத்தணும். எனக்கு வேண்டியது ஆத்மாக்களை. சொல்லுங்கள், எனக்கு வேண்டியது என்ன? ஆத்மாக்களை. அவங்களுக்கு கொண்டு போய் எங்கே நான் சேர்த்தணும்? பரலோகத்தில் நான் சேர்த்தணும். இருளில் இருந்து என்ன தேவனை தெரிந்து கொண்டு வெளிச்சத்து கொண்டு வந்தது போல் இருளில் இருக்கிற ஜனங்களை கொண்டு போய் பரலோகத்தை நாங்கள் சேர்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லணுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் வரலன்னா
நான் என்ன இருப்பேனோ எனக்கே தெரியாது. அதுபோல் எனக்கு இப்போ ஆசை என்னென்னா, ஆத்மங்கள் ஆதாயம் படுத்தணும், ஏழை திக்கிட்டவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், அவங்களுக்கு கொண்டு போய் பரலோக தேவன் முன்னாடி சேர்த்தணும். இது ஒன்று தான் என்னோட ஆசை. ரெண்டாவதாக அவரோட நான் இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம என்னென்ன இந்த உலக தேவன் பார்க்குறா இல்லையா, இந்த உலக பிரகாரமான காரியங்களை நம்ம கேட்குறதில்ல. கொஞ்சம் பேர் கேட்குறீங்க, அது வேறு, அது கேட்க வேண்டாம்னு சொல்லலை. தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கேளு நான் கொடுக்குறேன், எல்லாமே தேவன் கொடுக்குறவராக இருக்கிறார். ஆனால் முதலாவதாக நம்ம என்ன செய்யணுமா, ராஜ்யம் நீதி நியாயத்தை தேடும்போது தேவன் எல்லாமே கொடுக்குறார் நம்மளுக்கு. நீங்கள் ஒரு காரியம் பாருங்களேன், ஒரே ஒரு நான் சொல்கிறேன், என்ன மெசேஜுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், என்ன வாழ்க்கையில் நடந்தது. நீங்கள் கரெக்டாக டைமுக்கு நீ தேவனுக்கு டைம் கொடுங்க. இன்றைக்கி நீ ஜெபிக்கிறேன்னு சொன்னால், இந்த 9 மணிக்கோ 10 மணிக்கோ நீங்கள் ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்க, கரெக்டாக அந்த நேரத்துக்கு உக்காருங்க. உபாசம் இருக்கிறேன்னா அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் நீ உபாசம் இருந்து ஜெபிங்க. ஒரு கரெக்டாக நான் சபைக்கு வரேன், நேரத்தோடு நீங்கள் டைமோடு வாங்க. ஒரு வாரம் கூட நான் தவறு மாட்டேன் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, அதனால் ஆண்டவரே நான் ஒரு நாள் கூட நான் தவறு மாட்டேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அந்த காரியங்களை நீங்கள் கரெக்டாக செய்யும்போது கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்ற டைமில் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கேட்பாரு தான். ஆனாலும் நீ உன் ஹிருதயத்தை பார்க்குற, உன் உள்ளத்தை பார்க்குற, டைம் டு டைம் அவர் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படி இப்படியாச்சுன்னா நம்ம உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆண்டவர் வந்துட்டார், ஆண்டவர் அங்கே உக்காந்து இருக்கிறாரு, நம்ம ஓடி போகணுமே அப்படின்னு சொல்லி உள்ளத்தை நம்மளுக்கு இருக்கணும். குடும்ப ஜபத்தை 7 மணி குடும்ப ஜபத்தை யார் வரட்டும் வராமல் இருக்கட்டும், ஒருத்தரே இருந்தாலும் சரி உக்காருங்க. தேவனை அவங்களால நீ கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஜெபிங்க. இப்படி நீங்கள் அறிக்கை செஞ்சு பாருங்கள், ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காதுன்னு சொல்லி கேளுங்க. நான் சொல்கிறேன். இன்னொரு காரியம், வேதத்தை மட்டும் வாசிக்காமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக எது நீங்கள் விட்டுறீங்களோ என்னவோ தெரியாது, ஆனால் வேதத்தை ஜபத்தை மட்டும் விடாதீங்க. சபைக்கு வர்றதை மட்டும் விடாதீங்க. தேவன் மேலே அன்பு வைங்க, அவர் நேசிங்க. கோச்சிக்காதீங்க. கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமைன்னா வேலைக்கு போகிறீங்க, வேலை உங்களுக்கு இருக்கிறது, வேலைக்கு போகிறீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறீங்க, என்னை ஓய்வு நாளை நீ கடைப்பிடி, எனக்கு கற்பனைப்படி நீ நடுக்கு அப்படின்றாரு. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டி வேலைக்கு போகலன்னு எனக்கு வேலை போயிடுமே, எனக்கு சம்பளம் கட்டாயிடுமே, நான் என்ன செய்கிறது ஆண்டி? இன்றைக்கி ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி ஓய்வு நாள், இன்றைக்கி எனக்கு வேலைக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் 2வது புக்கு என்ன புக்கு, 2வது புக்கு விமோச்சன கண்டப்ப என்னப்பா அது, யாத்ராகமில் 20வது அதிகாரம், யாத்ராகம் 20வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் பாருங்கள். ஓய்வு நாள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார் பாருங்கள். நம்ம நினைக்கல ஓய்வு நாள் சரி பரவாயில்லை, இப்போ வேலைக்கு போயிடலாம். அதெல்லாம் நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர் சொன்னபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம என்ன பண்ண, ஒரு தீர்மானமானால் அன்றைக்கி என்னென்ன ஞாயிற்றுக்கிழமை தான், ஒரு கல்யாணம் ஆனாலும் ஓடி போயிடுவோம், ஒரு பர்த்டே ஆனாலும் ஓடி போயிடுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். அதனால தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தவிர எந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. அப்படி ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது சர்ச்சுக்கு வந்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரல, தப்படில்லை. இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது ஏன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார் கேளுங்க. இந்த வருஷம் இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? இது 5 மாதம் இப்போ. இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் இது ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் சொல்கிற பாருங்க, இந்த வருஷம் முழுவதும் இப்போ நான் சொன்ன காரியங்கள் நீங்கள் இது ஃபாலோ பண்ண பாருங்க. அடுத்த வருஷம் நீங்கள் எப்படி இருப்பீங்க பாருங்க. சபையில் நடக்கிற உபாசங்கள், ஏன்னா நீங்கள் வீட்டில் உபாசம் இருந்தால் உங்களால் முடியாது, செத்துருவங்களை விட மாட்டான். சபையில் நடக்கிற உபாச ஜபங்கள்லாம் நீங்கள் கலந்துக்கோங்க. மாதத்தில் 3 நாள் உபாச ஜபம் இருக்கிறது, அதில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. இல்லை வேலைக்கு போகிறீங்களா, சாயந்தரமாவது வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலைன்னா அடுத்த வருஷம் எனக்கு கேளுங்க. இந்த வருஷம் கரெக்டாக இப்போ நான் என்னென்ன சொன்னேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
உனக்கு கடன் இருந்தாலும் சரி, வியாதி இருந்தாலும் சரி, உனக்கு குடும்பத்தில் ஏதாவது காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவன் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அறிக்கை செஞ்சுக்கோங்க. ஆனால் 2 காரியம் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஜபமும் வேதம் மட்டும் படிக்காமல் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. அந்த நேரம் ஒப்பு கொடுத்தேன்னா அந்த நேரத்தை நீ கரெக்டாக நீ உட்காந்து ஜெபிக்கணும். இந்த மாதிரி நீ செஞ்சு பாருங்க. உங்கள் குடும்பங்களில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். அல்லேலூயா. சரி, நான் போய் சொல்கிறேனே, என்கிட்ட கொஞ்சம் காரியங்கள் இருக்கிறதே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் மாத்துறாரு. உங்களை மாத்துறது யாரு? தேவன் மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? நீ ஜெபம் பண்ணும்போது, வேதத்தை வாசிக்கும் போது, அதை நீ என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு? உங்களை விட்டு வெளியே போயிடும். அதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம். இந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க குடும்பங்கள் ஆசீர்வாதம் தேவன் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. இன்னொன்று, நீங்கள் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? என்ன காரியம் இருந்தாலும் சரி, தேவனுக்கு என்ன பண்ணு? டைம் கொடுங்க, கரெக்டாக முக்கியத்துவம் கொடுங்க, வேத வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கர்த்தர் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இல்லை, அடுத்த வருஷத்தில் உங்களை என்ன பண்ணுறாங்க? வால்லாக்கமை தலையாக்குவார் உங்களை. நீங்கள் விழுந்து விழுந்து இப்போ எழலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு? நீங்கள் உளுந்தாலும் எழுறதுக்கு தேவனை ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்படி இருந்தால் தான், அப்படி இருந்தால் தான் கடைசி காலத்தில் புது வானம் புது பூமி சிருஷ்டிக்கும் போது தேவனோட ராஜ்யத்தில் நம்ம வாழணும்னா இது 3 காரியங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. அதே போல் இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கல பாருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அல்லேலூயா. சிருஷ்டிக்கும் போது அவர் என்ன இன்னொன்று சாட்சி யுத்தம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் வெளிப்படுத்தல் 20:7-8 வாசிங்க. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி, பாருங்க, 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாக்கி பூமியின் 4 திசையிலுள்ள ஜாதிகளாகிய கோவையும் மாகாயும் மோசம் போகும்படி அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அது பேர் என்னப்பா? கோகையும் மாகாயுமா. இது என்னதுன்னா, இது ஒரு ஆவிகள் பேர், சரிங்களா? இவங்களை மோசம் போக்கும்படி அதை நம்ம 1000 வருஷம் அரசாட்சியிலே நம்மோடு கூட அவரை அகமகிழ் மோசம் கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவான். அவர் தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். கடற்கரை மணலத்தனாக இருக்குமா. பாருங்க, பிசாசன் கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அவர் விடும்போது அவங்க என்ன பண்ண 4 பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வருவார். அவங்க தொகை எப்படி இருக்குன்னா கடற்கரை மணல் போல இருக்குமா. அவ்வளோ ஒரு பிசாசுகள் என்ன பண்ணுறாங்களா வர்றாங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணுவாங்க பாருங்க. அதே வெளிப்படுத்தல் 19:19 வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:19 வாசிங்க. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் மேலே அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். பாருங்க, யார் மேல யுத்தம் பண்றதுக்கு? குதிரையின் மேலே ஏறி இருக்கிறவர்களோடு யுத்தம் பண்ணும்படி கூடி வருவார்கள் அப்படின்னா யாரு குதிரை மேலே யுத்தம் பண்ணுகிறார்? வெள்ளை குதிரை மேலே போன மாதம் சொன்னேன் இல்லையா, போன வாரம் வெள்ளை குதிரை மேலே யார் ஏறுவார்? இயேசு கிறிஸ்து ஏறுவார். அவர் மேலே யுத்தம் பண்ணும்படி இவங்க எல்லாம் வருவாங்க. அதே போல் பாருங்கள், வெளிப்படுத்தல் 29 வாசிங்க. வெளிப்படுத்தல் 20:9 வாசிங்க. அவர்கள் பூமி எங்கும் பரப்பி பரிசுத்தவான்களுடைய பாலத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி, பாருங்க, இதெல்லாம் என்ன பண்றாங்க? வளர்ந்து கொள்ளுகிறாங்க. 4 பக்கத்துல இருந்து ஜனங்கள் எல்லாம் வருவாங்க. இதெல்லாம் வளர்ந்து கொள்ளுகிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்னாயிடுறாங்க. யார் மேல யுத்தத்துக்கு வர்றாங்க? வெள்ளை குதிரை மேல வர்றவங்க மேல இது இயேசு கிறிஸ்துக்கு மேல யுத்தத்துக்கு வர்றாங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க? எல்லாம் இறங்கி வருவாங்க. அப்ப என்ன பண்றாரு? அக்கினி வானத்திலிருந்து
வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அவர்களை பட்சிக்க உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுது? வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சித்து போடுது. சாதோம் கோமேரை எப்படி வானத்திலிருந்து அக்கினி கந்தகம் வந்து நாசமாச்சோ, நோவா காலத்தில் எப்படி அழிஞ்சு போனதோ, அதுபோல தான் நான் பிசாசை நான் 1000 வருஷம் கட்டி போட்டதுக்கப்புறம் அவன் விட்டுக்கப்புறம் 4 பக்கத்தில் இருக்கிற அவனை தூதர்களெல்லாம் கொண்டு வந்து அது யார் வெள்ளி குதிரை மேலே வர இயேசு கிறிஸ்து மேலே யுத்தம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்ட, புரியுதா? வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அவரெல்லாம் பட்சிக்கு போட்டது. யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் பட்சிக்கு போட்டது. எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோ இது நம்ம மேலே இறுக்கம் காட்டி அவர் என்ன பண்ணுறாரு? மன்னித்து கொண்டே போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் அப்போ கூட அவனை கட்டி போடும்போது கூட என் ஜனங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் திருந்தாம அவர் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் பேச்சு கேட்காம சாத்தான் பேசி கேட்டதுனால வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து எல்லாம் பட்சிக்கு போட்டது. அல்லேலூயா. நாம் நினைக்கலாம், சரி வானத்தில் இருந்த அக்கினி, ஆனால் சாத்தானு இவர் சொல்கிறது தெரியும், 1000 வருஷம் இங்கே அரசாள்றாரு, அது தெரியும். அப்போ நம்ம எப்படி மோசம் போகிறோம்? இயேசு தான் நம்மளோட இருக்கிறாரு, தேவன் தான் நம்மளுக்கு எல்லாம் சொல்கிறாரு, எப்படி நம்ம மோசம் போகிறோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் ஆதாம் ஏவாள் எப்படி மோசம் பண்ணாங்க? என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? என்ன பொய் சொல்கிறாரு? நீ தேவ தூதனை போல ஆயிடுவேன்னு சொல்லிட்டு உன்னை என்ன பண்ண பொய் சொல்கிறாரு உன்னைக்கு. அதனால் நீ இந்த பழத்தை சாப்பிட்டா தேவனை போல நீ ஆயிடுவே அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அதுபோல் இந்த கடைசி காலத்தில் கூட அவன் ஜனங்களை மோசம் போகிறான், கொன்றான், அற்புதங்களை கூட செய்வான், நீ நம்புகிற மாதிரி பேசுவான். நம்ம எவ்வளோ உஷாராக இருந்தாலும் அவன் என்ன பண்ண நம்புகிற மாதிரி பேசுவான். ஏன் இவன் ஏசைக்கிட்ட இங்கே இருக்கிறீங்க, எனக்கு கூட வாங்க, நீங்கள் அந்த ராஜ்யம் கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், உனக்கு இந்த உலகமே உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ண மோசம் பண்ணுவான். அப்போ தான் என்ன பண்ணது? வானத்தில் இருந்து அக்கினி புறப்பட்டு வந்து இந்த உலகம் அழி போகுது. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ண எச்சரிக்கையோட நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். 19-20 வாசித்தோம். 20-9 சரி, அதே 19-20 வாசிங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்கள் அதான் சொல்றது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்திருந்தவர்களும் அதன் சொரூபத்தை வருகிறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட. ஆமா, யாரு? மிருகத்தை போட்டிருக்க முத்திரை போட்டிருக்கிறவங்க கள்ள தீர்க்கதரிசிகள். யார் கள்ள தீர்க்கதரிசிகள்? தேவனுக்கு விரோதமாக பேசுகிற ஜனங்கள், காசோ பணத்துக்கோ ஆடம்பரத்துக்கோ பெருமைக்கே ஊழி செய்கிறவங்கள், தேவன் கற்பனைப்படி நடுக்காமல் இருக்கிறவங்கள். இன்றைக்கி நான் மெசேஜ் கேட்டேன். என்னென்னா, அவர் பொண்டாட்டி வந்து ஒரு ஆராதனைக்கு வந்திருந்தாரா, டி மோகன், அவர் சர்ச்சுக்கு ஒரு ஆராதனைக்கு வந்திருந்தாரா, ஒரு பாஸ்டர் குடும்பம். வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா போய் மெசேஜ் சொன்னாங்களாம், மேடில் போய் மெசேஜ் சொன்னாராம். அது அவங்க மனைவி வந்து சொல்லுதான், பாஸ்டர் இவர் வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டேன்றாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டேன்றாங்க, எப்போ பார்த்தாலும் டிவியில் உக்காடுறாங்க, இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க பாஸ்டர், அவங்கள சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, எப்படி ஆயுதம் இல்லாமல் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும் மேடையில் நின்றுட்டு அப்படின்னா, அது அவர் சொல்கிறாரு. என்ன அது என்னென்னா, பாஷை தெரியும், கற்றுருக்குறாங்க, கொஞ்சம் 4 வசனங்கள் 5 வசனங்கள் ஒரு 10 வசனங்களில் உள்ளத்தில் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கூட என்ன பண்ணது, பிசாசு கிரியை செய்து. அப்போ ஜபம் பண்ணாமே வேதத்தை வாசிக்காமே இருக்கிற ஒரு ஊழிக்காரனை வந்து பிரசங்கம் பண்ணுறாருன்னா அவர் கூட யார் இருப்பார்? தேவன் இருப்பாரா? ஆனால் பேசலாமா? அது அவர் சொல்கிறாரு, பேசலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் கிரியைகள் நடக்காது. கிரியைகள் என்ன ஆகுது? நடக்காது. இப்போ இங்கே வந்தவங்களுக்கு கிரியைகள் நல்லதை நடக்கணுன்னா நான் ஆயுதமாக வந்தால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். நான் ஆயுதம் இல்லாமல் ஏதோ வந்து சும்மா வந்து 4 வசனம் வாசிச்சுட்டு ஒரு 2 பாட்டு பாடிட்டு போயிட்டேன்னா நீங்கள் என்ன செபித்தாலும் இங்கே என்ன பண்ணுறதில்ல, நடக்கிறதில்ல. என்னோட ஆண்டவர் இருந்தால் தான் நடக்கும் அது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா?
ஆமேன், ஹல்லேலூயா. அதுபோல தான் அப்படி அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த கள்ள தீர்க்கதரிசி கூட ஆண்டவர் வரும்போது என்ன பண்ணுறாங்க? அக்கினில சாம்பலாக போகிறாங்க. ஹல்லேலூயா. அதே போல் 16:16 வாசிப்பா. 16:16 வெளிப்படுத்தல் 16:16 வாசிங்க. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்திலே ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து 6 என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. என்ன சத்தம்? ஆயிற்று என்று பரிசத்தம் கேட்கப்பட்டது. பிறந்தது. சத்தங்களும் சத்தங்களும் இடிமுழக்குகளும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. எப்போ? ஆண்டவரோட வருகை வரும்போது, அழிவு வரும்போது, அக்கினி இறங்கும்போது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நார் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. பூமியிலே மனுஷர்கள் பெருந்த நாள் முதல் அப்படிப்பட்ட காரியம் நடக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவரோட வரும்போது நடக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கையோடு இருக்கு. அதே பாருங்க, 2 பேதுரு 3:7 கூட ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. 2 பேதுரு 3:7 அப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலே அக்கினிக்கும் இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்களை நியாயத்தீர்க்கப்பட்டு பாருங்க, கவனமாக தேவ பக்தி இல்லாம தேவன் வேஷம் தரித்து கொண்டிருக்கிறவங்களை நியாயம் தீர்க்கப்பட்டு அழித்து போடும்படி நாள் வரைக்கும் காயப்பட்டு இருக்கின்றது. ஹல்லேலூயா. அதே போல 10வது வசனம் வாசி. அதே 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் எல்லாம் மடமட என்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியின் அதிலுள்ள கிரியைகளிலும் எரிந்து அழிந்து போகும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இது வசனங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டு சரி விட்டுட்டு போவாதீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வீட்டில் போய் இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து தியானிங்க. என்ன நடக்குது? இதெல்லாம் இது கடைசி காலத்தில் நடக்கிற காரியங்கள். இதெல்லாம் இது எல்லாருக்கும் இது ரொம்ப பிரயோஜனம் இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நீங்கள் சொல்லுங்கள். இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது தேவன் என்ன பண்ணுறாரு? உங்கள் மனக்கண்களை திறக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் நீங்கள் என்ன பண்ணுங்க, வாசிங்க. கடைசியில் ஒரு 21:1 பாருங்க. 21:1 வாசிங்க. கடைசி வசனம். நேரமாயிடுச்சு, அடுத்த வாரம் நம்ம பார்த்துக்கலாம். 21:1 படிமா. அப்போ நீ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் நான் கண்டேன். 21:1 முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. பாருங்க, முந்தின வானமும் முந்தின பூமி ஒளிந்து போயின. எந்த வானமும் முந்தின வானம் எது? முந்தின பூமி எது? இப்ப இருக்கிற வானம், இப்ப இருக்கிற பூமி ஒளிந்து போயுது. இது அழிஞ்சிடுது. சமுத்திரமும் இல்லாம போயிடுச்சு. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்தது. போதும். ஹல்லேலூயா. அதுபோல் இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்கிறது. வரும்போது இல்லை நடக்குது. இப்போது என்ன ஆகுதுன்னா, 7 முத்திரைகளை நம்ம பார்த்தோம். அந்த 7 முத்திரைகளா என்னென்ன நடக்குது, எந்த முத்திரை உடைக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம போன வாரம் தியானித்தோம். சரிங்களா? அதுபோல் இந்த காரியங்கள் என்னென்னா, இன்றைக்கி நம்ம தியானித்தது 3 காரியங்கள் நம்ம தியானித்தோம். பாருங்களா, அந்தி கிறிஸ்து சாட்சி அதை நாம் பார்த்தோம். 2வதாக கிறிஸ்துவின் பராக்கிரமான வருகை 1000 வருஷம் அரசாட்சி நம்ம பார்த்தோம். 3வதாக கடைசி யுத்தம் நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் 4வதாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் எழுமி நிற்கலாம். ஸ்தோத்திரம்.
இந்த காரியங்களெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. ஏன்னா இந்த சத்ரு கேட்க விட மாட்டான். தூக்கம் வரும், பலவீனங்கள் வரும், சோறுகள் வரும், கேட்க விட மாட்டான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டில் போய் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணி